ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ட்ரேடிங்கை பொறுத்தளவு ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது, டவுன் ட்ரெண்டில் போகுது, அந்த பேசிக் மட்டும்தான் தெரியுதே ஒழிஞ்சு அந்த ட்ரேடிங்கோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு அதை பற்றி யாருக்குமே தெரியல. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்பயுமே வந்து ஒரு 4 டைப்பில் தான் ஃபார்ம் ஆகும். அந்த 4 டைப் என்னென்ன அப்படின்னா கன்சாலிடேஷன், எக்ஸ்பென்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட்டு, ரிவர்சல். இந்த 4 பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே மூவ்மெண்ட் ஆகும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட கன்சாலிடேஷனில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து டெய்லியுமே கால்ஸ் கொடுப்போம். ஃப்ரீ கால்ஸ் தான் எல்லாமே. டெய்லியுமே 2 கால்ஸ் 3 கால்ஸ் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும், கற்றுக்கணும், ட்ரேடிங்கோட பேசிக் எல்லாமே கற்றுக்கணும். பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸாக எப்படி பைனரியில் வந்து எல்லாருமே 1 மினிட் கேண்டில்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸும் இருக்குது. அந்த கோர்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ப்ளஸ் லேர்ன் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கான பேசிக் வீடியோஸ் எல்லாமே வந்து 2 வீக்ஸ் ஒன்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். மந்த்லி 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுவும் வந்து நீங்கள் பார்த்து வந்து ட்ரேடிங்கோட பேசிக் வந்து கற்றுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். பைனரி ட்ரேடை பொறுத்தளவு ஈஸியாக வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 4 டைப்பில் இருக்கும். அது என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன், எக்ஸ்பென்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல். இந்த 4ல் வந்து நம்ம எதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னா கன்சாலிடேஷன்லேயும் ரிவர்சல்லையும் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். மறுபடி மற்ற 2 எக்ஸ்பென்ஷன் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். கன்சாலிடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கன்சாலிடேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேல போகும்ல, அதுதான் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் வே மீன்ஸ் ஒரு ஈக்குவலான ஹையர் பாயிண்ட் லோவர் பாயிண்ட் ஃபிட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேல போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கன்சாலிடேஷன். இங்கே பாருங்கள், இது ஒரு லோவர் பாயிண்ட்டு, இது ஒரு ஹையர் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு ஹையர் பாயிண்ட்டு, இந்த ரெட் கலர் லைன் வந்து ஒரு லோவர் பாயிண்ட். இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ஈக்குவலான பாயிண்ட்ஸில் போயிட்டுருக்கோம். இதை தான் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சாலிடேஷனில் எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னா எப்போல்லாம் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் லைனாக, இப்போ இந்த சப்போர்ட் லைனை எப்போல்லாம் வந்து டச் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு பை என்ட்ரி போடலாம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ், அதாவது இந்த எல்லோ கலர் லைனை எப்போல்லாம் வந்து டச் பண்ணுதோ அந்த டைமில் வந்து ஒரு டவுன் என்ட்ரி போட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு, இங்கே பாருங்கள், இந்த லைனை வந்து டச் பண்ணிச்சா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட கன்சாலிடேஷனில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். நானும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய லைவ் அக்கௌண்ட் தான். என்னோடய லைவ் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் வந்து நான் டெய்லி வந்து ஒரு 800 to ஒரு 1500 ப்ராஃபிட் பண்ணால் போதும், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி ஓடிசி மார்க்கெட் தான். ஆல்ரெடி வந்து இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டோட கன்சாலிடேஷனில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிவர்சல் பேட்டர்னில் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ வந்து இதுவே ஒரு லாங் வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் வந்து போடுவேன். ப்ளஸ் இந்த கன்சாலிடேஷனில் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்மளோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா A to Z வந்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், அட்வான்ஸ் சிக்னல்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோம், எல்லாமே A to Z வந்து நாங்கள் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ்னால் எனி டைம் வந்து எங்களோட டெலகிராம் கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி இருக்குது. டெலகிராமில் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து எனி டைம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.